நட்சத்திரம் தெரியவில்லையா, ராசி தெரியவில்லையா, உங்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு ராசி கட்டத்தில் உள்ள லக்னமானது அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்திலோ, ரோகிணி, புனர்பூசம், மகம், அஸ்தம், விசாகம், மூலம், திருவோணம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் முதல் பாதத்திலோ அமைந்தால் இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதான் முக்கியமானது. நல்லா கவனிங்க, நான் சொன்ன கருத்தில் கவனிங்க. முதல் பாதத்தில் அமைஞ்சால் மட்டும்தான் இவங்க எப்படி இருப்பாங்க. பொதுவாக இவங்க போனால் எப்போதுமே சிரித்தபடி மலர்ந்த முகத்துடன் தென்பட்டால் கிட்டத்தட்ட அவர்கள் கண்டிப்பாக எப்போதும் நல்லா கவனிங்க, எப்போதுமே சிரித்தபடி மலர்ந்த முகத்துடன் தென்பட்டால் நிச்சயமாக அவங்க மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் தான். அதாவது இருக்கும் இடம் சூழ்நிலை பற்றியும் கவலைப்படாமல் சத்தம் போட்டு பேசவும் இல்லாமல் அமைதியாக இருப்பாங்க. அவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆஹா அருமை என்று பாராட்டி விட்டால் போதும், தன்னையே மறந்து விடார்கள். அவரை புகழ்ந்து பேசினா போதும், தன்னையும் புகழ்ச்சிக்கு அடிமையிடுவாங்க. புகழ்ச்சிக்கு இவருக்கு மிகவும் பிடிக்கும். இது போன்ற சமயங்களில் இவரிடம் எந்த காரியத்தையும் சாதித்து கொள்ளலாம். அதாவது நான் சொன்ன அம்சம் இருந்தால் இவருக்கு பிறரை பற்றிய ரகசியங்கள் எதுவும் தெரியாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா யாரை பற்றி இவர் தெரிஞ்சிக்காமல், அதாவது கடந்த காலத்தை பற்றி இவர் தெரிஞ்சிக்கூடாது. கடந்த காலத்தை மறந்துடணும். நம்ம இப்படி தான் வாழ்ந்தோம், அப்படி தான் வாழ்ந்தோம், இப்படி இருந்தோம், இவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால், துரோகம் பண்ணால், நம்பிக்கை துரோகம் பண்ணால், இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. நம்ம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணால், மனைவி பண்ணால், மக்கள் பண்ணாங்க, அதாவது சகோதரம் பண்ணால், சகோதரி பண்ணாங்க, நண்பர்கள் பண்ணாங்கன்றதை சிந்திக்கவே கூடாது. இந்த சொத்து சம்பாதிச்சதில் போயிடுச்சு, அதை போயிடுச்சு அப்படின்றத சிந்திக்கவே கூடாது. இனி எப்படி சம்பாதிக்கலாம், பிறரை பற்றி ரகசியங்கள் எதுவும் தெரியாமல் இருப்பது தான் அவங்க நல்லது. பல கூடியிருக்கும் சமயத்தில் பின்விளைவுகளை பற்றி கவலைப்படாமல், எது வந்தாலும் போட்டு வச்சிடுவீங்க, நியாயமாக தர்மமாக பேசுவீங்க. எப்பேற்பட்ட ஆள், நல்லா முக்கியமாக கவனிக்கணும். எப்படி யார்கிட்ட நடந்துக்கணும், எப்படிப்பட்ட ஆள் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது. வெள்ளை மனசு படித்து வெள்ளை உள்ளன்னுவாங்க, உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசாதவங்க என்பது போல் உங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு. நல்லா கவனிக்கும். பெண்கள் பொதுவாக வெளிப்படையாக பேசுவாங்க. இதே குணத்தால் தனிப்பட்ட வாழ்க்கையை நிறைய பேர் இழந்துடுவாங்க. சில ரகசியத்தை சொல்லிவிட்டு குடும்பத்தில் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இவரை விரும்பினேன், அவர் விரும்பினேன், இவர் இது மாதிரி பண்ண சொன்னேன். அந்த ஃப்ரெண்டு நான் செய்ய 4 காலத்து எதிரியாக மாறிட்டு தான் குடும்பத்துக்குள்ளே போட்டு கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போட்டு கொடுத்துட்டு உங்களை மாட்டி விட்டுருவா. அதால் போனால் வாழ்க்கையே நிறைய பேர் இழந்துருவாங்க, நிம்மதி போயிடும். எனவே எந்த காலத்தை கொண்டும் இன்னொரு போனால் இன்னொருக்கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்லவே சொல்லாதீங்க. எந்த ரகசியத்தையும் யார்கிட்ட சொல்லாதீங்க. எதுவுமே மனசில் எதுவுமே தக்க வச்சிங்க. எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்ககிட்ட ரகசியம் சொல்லாதீங்க. பொதுவாக ஆண்களோ பெண்களோ இந்த மேஷத்தை நான் சொன்ன நட்சத்திர சார்த்த நான் 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் என்னென்ன 1ஆம் பாதம்னா ரோகிணி, நல்லா கவனிக்கணும், அஸ்வினி, புனர்பூசம், ரோகிணி, புனர்பூசம், மகம், அஸ்தம், விசாகம், மூலம், திருவோணம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் முதல் பாதத்தில் அமைந்தால் இவர்கள் போகணும்னா இந்த குணத்தை உடையவர்களாக இருப்பாங்க. நான் சொன்ன குணத்தெல்லாம் இவங்க இருப்பாங்க பொதுவாகவே. அது மட்டும் இல்லாமல் அனுபவம் இல்லாத தொழில் இவர் செய்தாங்கன்னா கெட்டுருவாங்க. தெரியாத தொழில் செய்தவன் கெட்டான், தெரிந்த தொழில் செய்யாதவன் கெட்டான்னு சாஸ்திரம் சொல்லுது. இதில் பாதிலேயே விடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தெரியாத தொழில் செய்திங்கன்னா. அதால் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எச்சரிக்கையாக பார்த்துங்க இல்லையா. போனால் நீங்கள் தான் சரியில்லை, மனைவி மக்கள் எல்லாமே சொல்லி உங்கள் மேலே வீண் பழியை போட்டு நீங்கள் அந்த தொழிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆனால் தனியே விடப்பட்ட ஒரு இது மாதிரி தவிப்பீங்க. ஆனால் அதுதான் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக மற்றவங்க ஆலோசனை பண்ணி நீங்கள் செயல்படுறது சிறப்பு. தலைவருக்கு நிகரான அந்தஸ்து இளமையிலேயே நீங்கள் அடைவீங்க. நல்ல அதிகார மிக்கவர்களாக இருப்பீங்க. ஒரு அந்தஸ்து மிக்க நட்பு தேடி வரும். அதே வேளையில் வேண்டாதவர் சேரும். அதெல்லாம் போனால் எதிரி எப்பவுமே நம்பாதீங்க. எதிரி என்னைக்குமே நண்பனாக பழகினானேன்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. உள்ளே மனசில் வச்சுன்னு ஒன்று கெடுத்துருவான். அதனால் இந்த நட்சத்திரம் உள்ளவங்களாம், மேஷராசியில் உள்ளவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அவங்ககிட்ட எப்பவுமே விலகி இருக்கணும். நல்லா சிரித்து அழகாக அன்பாக உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி செய்வாங்க. புகழ்ச்சிக்கு மயங்கிடாதீங்க.
சமயம் பார்த்து உங்களுக்கு துன்பத்தை தந்தவங்களை வந்து போனால் மீண்டும் உங்களை வந்து போனால் துன்பத்தை தருவாங்க. அதனால் வந்து நல்லவங்களாச்சே, இவங்ககிட்ட நல்லா அன்பாக பழகினாங்களே, இப்போ நம்ம மறந்துட்டாங்களே, அதெல்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் எப்பொழுதுமே உங்களுக்கு அவங்க மூலிமா ஏதாவது பிரச்சனை வந்து சேரும். ஏதாவது ரூபத்தில் உங்களை வந்து சூழ்ச்சியில் மாட்ட விட்ருவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது, நல்ல சிறப்பு. ஆனால் நிறைய சம்பாதிப்பீங்க, அளவுக்கு மீறி செலவு செய்வீங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம், ஈடுபாடு அதிகமாக உண்டு. கோவில் பூஜை என ஜோதிடம் இது மாதிரி செலவழிப்பீங்க. பல கூடும் திருவிழாக்களில், திரையரங்கம், மேடையில் தன் பெயர் வரும், அதாவது செலவழிக்க தயங்க மாட்டீங்க. ஒரு சங்கத்தில், பொதுநல சங்கத்தில் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கூத்தாடினோட அங்கே பணத்தை கொடுப்பீங்க. அது மாதிரி ஏதாவது உங்கள் பேர் வரணும்னு ஒரு ஆசைப்படுவீங்க. பெரிய இடத்து சிபாரிசு மூலமாகவும் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க. அதாவது பெயர் பெற்ற குருஜிக்குள்ள ஆன்மீகவாதிகள்கிட்ட நீங்கள் அன்பாக இருப்பீங்க. இவ்வளோ அபிமானத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதனால் வரும் சந்தோஷம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் எதுக்குமே பயப்படாதீங்க. எப்போதுமே எங்களை ஜோசியரை பார்த்து ஒரு ஆன்மீகத்தில் பற்று கொண்டு ஒரு தெய்வ வழிபாடு செய்யுங்க. பூஜை புனஸ்காரத்தில் கலந்துங்க. ஏன்னா சம்பாதிக்கிற பணம் எதுவுமே நம்ம எடுத்து போவதில்லை. அதாவது எச்சரிக்கையாக பார்த்துங்க. ஒரு சிலர் வந்து போனால், அதாவது வந்து போனால் தீய நட்புன்னு சொல்லியா சமயம் பார்த்து உன்னை கவிழ்த்து விடுவாங்க. ஒரு பொதுநலத்தில் இருந்தால் சரி, வேலையில் இருந்தால் சரி, உன்னை போட்டு கொடுத்துட்டு அந்த வேலையில் தூக்கிடுவாங்க. அந்த வேலையில் தூக்கிட்டு அவங்க வந்து போனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நண்பனாச்சின்னு சொல்லுவீங்க. ஆனால் அவன் உங்கள் எதிரிக்கிட்ட அவங்க போய் சொல்லிவிடுவான். அதால் உங்களுக்கு மனசுமா அந்த ஒரு காதலில் கூட உங்களுக்கு ரொம்ப அன்பாக பழகுவீங்க. கட்சியில் அது ஆழமாக பதிஞ்சிடும். அந்த மறக்க முடியாமல தனிப்பட்ட பாதிப்புகள் குடும்ப பாதிப்புகளை விட வேண்டாத விஷயங்கள் தான், சச்சரவுகள் தான் ரொம்ப எளிதில் மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துங்க. யாரையும் நம்பிடாதீங்க. இந்த உலகம் ஏமாற்ற உலகம், நன்றி கெட்ட உலகம். நீங்கள் உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தோட பழகுவீங்க. ஆனால் கட்சியில் உங்களுக்கு கூட இருந்து துரோகம் பண்ணுற குழி பறிச்சிடுவாங்க. உங்கள் நம்பிக்கை நம்பி மோசம் போயிடுவீங்க. குடும்பத்தில் வந்து நீங்கள் இளையராக இருந்தீங்கன்னா, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவங்களால் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். சொத்துக்களை வந்து போனால் உங்களுக்கு கூட வந்தவனே உன்னை துரோகம் பண்ணுவாங்க. உன்னை வந்து சொத்து அனுபவிக்க முடியாமல் உன்னை வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். பெற்றவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனால் தாய் தந்தை வந்து போனால் ஒரு பிள்ளைக்கு ஒரு பக்கமும் ஒரு பக்கம் இன்னொரு பழமும் பெரிய சொல்லாங்க. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாறிடுவாங்க ஒரு சில பெற்றோர்கள். ஆனால் இருந்தாலும் தாய் தந்தை மேலே அன்பு காட்டுவாங்க. குடும்பத்தில் வந்து இணக்கமாக எல்லாருக்கும் நல்ல செய்வாங்க. பெற்றவங்களுக்கு கூட வந்து நல்ல செய்வாங்க. கட்சியில் நீ என்னடா செய்த மாதிரி கெட்ட பேர் ஏற்படும். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து தாய் தந்தை மேலே அன்பு கட்டுவார். கடைசியில் தாய் தந்தை வந்து போனால் இறந்துட்டால் கூட இவர் தான் பணத்தை போட்டு எடுப்பார். ஒரு நண்பர்கள் ஒன்றா போனால் கூட சரி, இவர் தான் காசு கொடுப்பாரு. அது மாதிரி இவர் வந்து எல்லாருக்கிட்டும் எளிமையாக பழகுவார். அதாவது இவருக்கு தாயாரை ரொம்ப பிடிக்கும். சேமிப்பு மிக மிக இவருக்கு அவசியம். அதாவது ஒரு சீட்டுக்கிட்டு போடணும். இவர் வீண் வரையும் பண்ணுவார். சீட்டு போட்டான்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார். ஒரு இதில் வந்து ஷீட் போடுறதோ, ஒரு பெரிய இதில் ஒரு இடத்துல நம்பிக்கையான இடத்துல ஷீட்டு போடுறதோ, அது மாதிரி போட்டாருன்னா வெற்றி கொடுக்கும். அது இல்லாமல் வந்து போனால் ப்ரைவேட்டில் யார்கிட்ட தெரியாமல் முன்ன பின்ன தெரிஞ்ச பணத்தை இழந்துடுவார். கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். நம்பிக்கையானவங்ககிட்ட சீட்டு போட்டாருன்னா இவர் அந்த பிற்காலத்தில் இவருக்கு உதவும். சேமிப்பு மிக மிக அவசியம் இருக்குது. சேமிப்பு, இன்சூரன்ஸ் போடணும். இவர் குடும்பத்தில் ஒரு காலகட்டத்தில் இன்சூரன்ஸ் போட்டால் அந்த பணம் வரும். ஆக மொத்தத்தில் இவர் 30 வயசு மேலே தான் தாராளமாக பணப்புழக்க சேமிப்பு ஏற்படும். அதாவது 30 வயசு மேலே எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் 30 வயசு மேலே இவர் இந்த கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் இவருக்கு வந்து பிரச்சனைகள் தான், அவமான அசிங்கலாம் ஏற்படும். கல்வி வந்து பெருசாக கல்வியில் படிக்க முடியாது. ஒரு சிலர்லாம் சொல்லும் அளவுக்கு கல்வி இருக்காது. இளமை காலத்தில் வந்து கஷ்டம் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி வந்து தள்ளாடும் வயசில் தான் ஒரு கடைசி 40 வயசு 50 வயசு மேலே தான் ராஜயோகமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து இவர் அறிவு திறமையே இவர் படித்த கூட இவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு பிற்காலத்தில் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையும். வீடு வாசல் அமையும். என்ன தான் வந்து போனால் இவருக்கு வந்து போனால் இது பண்ணாலும் சரி, நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். என்ன தான் நல்லது செய்தாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் ஏற்படும். அதாவது வந்து போனால் குடும்பத்தில் வந்து போனால் பெற்றவங்களுக்காக பாடுபட்டுருப்பீங்க. அக்கம் பக்கம் நல்ல நண்பர்கள் பாடுபட்டுருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருப்பீங்க கட்சியில். அதை ஏண்டா இளமை பள்ளி பருவத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லாருக்கும் நல்லது செய்வீங்க. கட்சியில் வந்து எல்லாமே உங்களை விட்டு விலகிடுவாங்க. சொந்த பந்தம்லாம் அந்த உதவியெல்லாம் மறந்துடுவாங்க.
எப்பொழுதுமே என்னடா முட்டாள்தனம் பண்ணிட்டோமே, நமக்குன்னு சேர்த்து வைக்காமல் போயிட்டோமே, எல்லா நண்பர்கள் பெற்றவங்க கூட போதும் எல்லாருக்கும் பாடுபட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். எனவே கடைசி காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு சொத்து பத்து சேர்த்து உங்கள் பேரில் வச்சிங்க. பிள்ளைங்களை நம்பிடாதீங்க, பொண்ணுங்க நம்பிடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஏன்னா என்னுடைய ஜோதிடம் கடுகளோடு பிசகாது. யாரையும் நம்பிடாதீங்க தயவுசெய்து. தோற்றம் நல்ல வளர்ந்த தோற்றம் இருக்கும். முகத்தில் வசீகரமாக இருப்பீங்க. அதாவது எப்பொழுதுமே கோபத்தாபம் ரெண்டும் சேர்ந்து வரும். எதையுமே மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிடுவீங்க. நீங்களே ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பற்று இருப்பீங்க. ஜோதிடத்தை கூட ஒரு சிலருக்கு நல்ல ஏற்றம் தரும். அதாவது புத்தகத்தில் அதிகமாக படிக்கணும் புத்தகத்தை வாங்குவீங்க, படிக்க மாட்டீங்க. ஜிம்முக்கு போகணுன்னு செய்ய மாட்டீங்க. ஏதாவது ஓட்டப்பந்தயத்து போட்டுருப்பீங்க. ஏதாவது கலைத்துறையில் கற்றுக்கணும், எதுவுமே கற்றுக்க முடியாது. அரைக்குறை தான் இருப்பீங்க. ஒன்று விட உங்களால் முழுசாக முடிக்க முடியாது. எல்லாம் அரைக்குறை தான். அதாவது வீடு கட்டணுப்பீங்க, அதுவும் அரைக்குறை. அதாவது வெளிநாட்டு போகணுப்பீங்க, அதுவும் போயிட்டு வந்துடுவீங்க. முழுசாக இருக்க மாட்டீங்க. அதான் எடுக்கணும் முயற்சிலாம் எல்லாம் அரைக்குறையாக இருக்கும். அதனால் எங்கள் ஜோசியரை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை அமைச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அணுகுமுறையில் பிற மனசை ஊடுருவீங்க, மனசை எல்லாரையும் கவர்ந்துடுவீங்க. அதுவும் பெண்கள் மேலே ரொம்ப பற்று அதிகம். ஒன்று போனால் ஒன்று அடுத்த மனைவி வரும். பல பெண்களை இந்த மாதிரி அனுபவிப்பீங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு சிலர் சிரித்து எல்லாரையும் மயக்கிடுவீங்க. அதாவது சிலருக்கு போனால் பணத்தை கொடுத்து அதாவது எல்லாத்துக்கும் மற்றவங்களை கவரக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. உங்கள் குரலுக்குன்னு தனி மரியாதை உண்டு. அந்த அளவுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு போனால் தொழிலில் போட்ட மூலத்தை எடுக்க முடியாது. அதாவது ஆளுங்க கூடி வர மாட்டாங்க. எந்த ஒரு காரியம் கூடி ஒரு சிட்டிங் உட்காருவோம், சிட்டிங் கொஞ்சம் முடியாமல் இருக்கும், கட்டாயிடும். அதனால் இதெல்லாம் அந்த ஜாதகம் வலுவில்லைன்னு அர்த்தம். அப்போ எங்களை ஜோசியரை பார்த்து அந்த கிரகத்தை வலு பண்ணினீங்கன்னா, அதாவது வசிய சக்தி உருவாக்கினீங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து உங்களால் விடுதலை ஆக முடியும். அதாவது மேஷ ராசியாக இருந்தாலும் சரி, மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி. என்னால் நல்வாக்கு நல்ல பண்ணணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் உண்மையாக நடக்குமானா, நான் சொன்னதெல்லாம் உண்மை தான். நீங்கள் ஒன்றா பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அணு கூட கடுகளை கூட பிசகாது என்னுடைய ஜோதிடம்லாம். அதனால் நான் சொல்கிற அருள்வாக்கு 100 உண்மை. அதே நேரத்தில் போனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் முன்னுக்கு வருவீங்கன்னு பார்த்தா, கண்டிப்பாக போகணும். உங்கள் வாழ்க்கையில் 40 வயசு மேலே தான் முன்னுக்கு வருவீங்க. 40 வயசுல எவ்வளோ துன்பம், துயரம், ஏமாற்றம், நஷ்டம், விரையும் எல்லாத்தையும் சந்திச்சிடுவீங்க. 40லேருந்து உங்களுக்கு 60 வயசுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதோட ஒரு 10 வருஷம் தான் அதில் மிகப்பெரிய செல்வாக்கு அடைய முடியும். அதுக்குள்ளே அந்த வீடு வாசல் வந்த வாய்ப்பெல்லாம் விட்டுறாதீங்க. ஒரு வீடு ஒரு புறம்போ கூட இடம் வாங்கணும், அது வாங்கிட்டீங்கன்னா அது பிற்காலத்தில் பட்டா வந்துடும். அதாவது ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கிட்டு வச்சுக்கேன், அது ஒரு கடைசி காலத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகிடும். அதாவது பணத்தை வச்சு வீண் விரியம் பண்ணாதீங்க. அந்த பணத்தை பொருள் மேலே போடுங்க. ஒன்று நிலத்தில் போடணும், ஒன்று பொருளில் போடுவாங்க. ஆனால் நிலத்தில் போடுங்க, உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். ஒரு இடம் 2-3 இடம் வாங்கி போட்டுட்டே இருங்க. வீடு கட்டாதீங்க. பாருங்கள், மார்வழிலாம் வீடு கட்ட மாட்டாங்க. பாருங்கள், வண்டி வாங்க மாட்டான், தனக்குன்னு சின்ன வண்டி வச்சுப்பான். மற்றபடி பணத்தை சேர்த்து அவன் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவான். சொத்து புத்தாக வாங்கி போட்டுருவான், எக்கச்சக்கமாக வாங்கி போட்டுருவான், ஃப்ளாட்டாக வாங்கி போட்டுருவான். வாங்கி போட்டு கட்சியில் என்ன செய்வான், கோட்டிஷன் ஆகிடுவான். மார்வாடிக்கெலாம் செய்கிற தொழில் பாருங்கள், நகை அடமான கடை, ஆட்வெட்ஸு, இது மாதிரி தான் இருக்கும். நல்லா பாருங்கள், ஃபைனான்ஸ் விடுறது, மற்றபடி வண்டிக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் கோட்டிஷன் ஆகிடுவான். வண்டி வாகனம் பெரிய சாதாரண ஊரை விட்டு வருவான். அதான் ஊரை விட்டு நீ பெரிய பணக்காரன் ஆகிடுவான். ஆனால் உங்களால் மட்டும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா பயப்படுவீங்க. நீங்கள் பயப்படாதீங்க, துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு சுய தொழில் ராஜயோகத்தை கொடுக்கும். என்னென்ன தொழில் செய்யலாம் உங்களுக்கு? இரும்பு சாமான் தொழில், வண்டி வாங்கணும், யோகமான தொழில் ஏற்படும். அது இல்லாமல் உங்களுக்கு போனால் சென்ட்ரிங் சாமான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். சென்ட்ரிங் சாமான், ஆட்வெட்ஸ் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். அதாவது போனால் ஆட்வெட்ஸ் மிக ராஜயோகத்தை கொடுக்கும், ஆட்வெட்ஸு. அப்புறம் போனால் ஒரு சிலருக்கு உணவு ஹோட்டல் நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு சில ஹோட்டல் கவுத்துரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துடும். அது இல்லாமல் செல்ஃபோன் கடை ஓரளவு ராஜயோகத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு. அதனால் செல்ஃபோன் கடை உங்களுக்கு நஷ்டமே வராது, அதை கற்றுக்கிங்கன்னா போதும். அது இல்லாமல் எலக்ட்ரிக்கல் கற்றுக்கலாம் நீங்கள். அதாவது ஃபேன் ரிப்பேரு, அது சம்மந்தமாக டிவி ரிப்பேரு, இது சம்மந்தமாக கற்றுக்கினா வாழ்க்கை பூரா இருக்கும். ஒரு சில ஏசி ரிப்பேர் கற்றுக்கலாம். ஒரு சில மெக்கானிக்கலாக இருக்கலாம். மெக்கானிக்கல் நிறைய காலம் முழுது உங்களுக்கு யோகம் உண்டு. அது 4 வீலர் கார் மெக்கானிக்கல் கற்றுக்கலாம். இதெல்லாம் மேஷ ராசிக்கு ரொம்ப சிறப்பு. இரும்பு சம்பந்தம் ராஜயோகத்தை கொடுக்கும். செவ்வாய் இல்லையா அதிபதி? அதாவது ஒரு மேஷ லக்னத்துக்கும் மேஷ ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அதனால் போனால் நான் சொல்கிற மாதிரி செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். சேமிப்பு மிக மிக உங்களுக்கு அவசியம். ஐயா என்கிட்ட ஒன்றுமே பணம் இல்லைன்னா கவலையே படாதீங்க. ஒரு சீட்டு போடுங்க. ஒரு சீட்டு போட்டு ஒரு 10 மாதம் 20 மாதம் பொறுத்தோடனே அது நடுப்புற எடுத்து தொழில் ஆரம்பிங்க. உங்களுக்கு ராஜயோகமாக இருக்கும்.
நான் சொன்ன தொழிலாம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்விண்டு அணு கூட கடுகளை கூட பிசகாது. அது இல்லாமல் நாட்டு மருந்து கடை வைக்கலாம். நீங்கள் மேஷ ராசிக்கு ரொம்ப செவ்வாய் சிறப்பு. நாட்டு மருந்து கடை ராஜயோகத்தை கொடுக்கும். அதில் பாதி லாபம். நாட்டு மருந்து கடைலாம் நல்லா பாருங்கள், நாட்டு மருந்து கடைலாம் பாதி லாபம். அதான் ஒரு சிலர் மளிகை கடை வைப்பாங்க, அதெல்லாம் கஷ்டம், காலத்துக்கும் கஷ்டம், உங்களால் இருக்க முடியாது. தேள் ராசி மாதிரி விருட்சமும் நீங்களும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, கால் ஒரு இடத்துல நிற்காது. அதனால் போனால் கூடிமரம் அதை அவாய்ட் பண்ணுவீங்க. இருந்தாலும் நான் சொல்கிற இரும்பு சம்பந்தம் தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஐயா என்கிட்ட ஒன்றுமே பணம் இல்லைன்னா நீங்கள் போனால் இது வைக்கலாம், காயெல்லாம் கடை வைக்கலாம். இரும்பு சம்பந்தம் நல்லாயிருக்கும். மேஷராக கூட மேஷ ராசிக்கு செவ்வாய் அதிபதிக்கு இரும்பு சம்பந்தம் வச்சு கடை வச்சாலும் ஓரளவு சம்பாதிச்சுப்பீங்க. ஓரளவு முன்னுக்கு இதுக்கு முன்னாடி முன்னுக்கு வந்திருப்பீங்க. அப்படிலாம் கூட அந்த தொழில் தான் முன்னுக்கு வந்திருப்பீங்க. மேஷ ராசி மேஷ லக்னம் சேர்ந்தவங்க இரும்பு சம்பந்தம் காயெல்லாம் கடை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டுப்பீங்க. அதனால் இது மாதிரி தொழிலாக செய்தால் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். எனவே இது மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். ஐயா இது வரலும் முன்னுக்கு வரலையா, நான் இனிமேல் முன்னுக்கு வரணும், என்னை ஒரு முறை சந்திங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. மேஷ ராசி மேஷ லக்னம் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை வாழணும், உங்களுக்கு எதிர்காலம் சிறப்படைங்கன்னா என்னை ஒரு முறை சந்திங்க. நன்றி, வணக்கம்.